அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்று அசோக்குமார் தாக்கல் செய்த வழக்கில் அமலாக்கத்துறை பிப்ரவரி பதிலளிக்க வேண்டும் என்று தற்பொழுது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்யக்கூடிய இந்த மனுவிற்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. போக்குவரத்துறை அமைச்சராக பதவி வகித்த செந்தில் பாலாஜி கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் அத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. இவ்வாறு கிடைத்த பணத்தின் மூலம் சட்டவிரோத பண பரிமாற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. பின்னர் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார், சண்முகம், கார்த்திகேயன், கணேசன், வெற்றி செல்வன், அருண் ரவீந்திர டேனியல் உள்ளிட்ட பலர் சேர்க்கப்பட்டு அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியிருந்தது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீதான அமலாக்கத்துறை தொடர்ந்த இந்த வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. இந்த வழக்கு இன்றைய தினம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டாவது முறையாக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகவில்லை. அவரின் சகோதரர் அசோக்குமார் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருந்தார். அப்போது செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார், கார்த்திகேயன், அனுராத் ரமேஷ் ஆகிய 3 பேர் தரப்பில் வழக்கில் இருந்து தங்களை விடுவிக்க கோரி மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வாதங்கள் நிறைவேற்காக தற்போது இந்த வாதத்தை கேட்ட நீதிபதி வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனுவுக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அருணேஷ், அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்று அசோக்குமார் தாக்கல் செய்த வழக்கில் அமலாக்கத்துறை பிப்ரவரி பதிலளிக்க வேண்டும் என்று தற்பொழுது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்யக்கூடிய இந்த மனுவிற்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. போக்குவரத்துறை அமைச்சராக பதவி வகித்த செந்தில் பாலாஜி கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் அத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. இவ்வாறு கிடைத்த பணத்தின் மூலம் சட்டவிரோத பண பரிமாற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. பின்னர் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார், சண்முகம், கார்த்திகேயன், கணேசன், வெற்றி செல்வன், அருண் ரவீந்திர டேனியல் உள்ளிட்ட பலர் சேர்க்கப்பட்டு அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியிருந்தது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீதான அமலாக்கத்துறை தொடர்ந்த இந்த வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. இந்த வழக்கு இன்றைய தினம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டாவது முறையாக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகவில்லை. அவரின் சகோதரர் அசோக்குமார் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருந்தார். அப்போது செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார், கார்த்திகேயன், அனுராத் ரமேஷ் ஆகிய 3 பேர் தரப்பில் வழக்கில் இருந்து தங்களை விடுவிக்க கோரி மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வாதங்கள் நிறைவேற்காக தற்போது இந்த வாதத்தை கேட்ட நீதிபதி வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனுவுக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. சிறு இடைவேளைக்கு பிறகு தனியார் விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை பார்க்கலாம்.